ஆக்சுவலாக பின்னாடி இருக்கிறது ஒரிஜினல் கிடையாது. ஓகே. அந்த பின்னாடி இருக்கிற அந்த மெயின் பில்டிங், ஸ்டூடியோட மெயின் பில்டிங், அது நான் டிசைன் பண்ணி நான் வரைஞ்சி கொடுத்தது. அதை போஸ்ட் பண்ணேன். படத்துலயே பார்க்கும்போது பல கார்லாம் வந்து ஆக்சுவலாக விண்டேஜ் கார் கலெக்ஷன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆ, இது இந்த விண்டேஜ் கார்லாம் பிடிக்கிறதுலாம் பெரிய மேட்டர் இல்லை. ஆனா கேப்டன் மில்லர்ல இன்னும் என்ன இது பண்ணது அந்த கோயில் செட்டப். அது ரொம்ப என்னோட ஒர்க்கில் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒர்க்கு. என்னோட பாஸ் ராஜீவன் வந்து நான் தான் ஒர்க் பண்ணேன். அவரே எனக்கு என்னடா அது இன்டீரியராக கோவிலுக்கு செமையாக பண்ணியிருந்தேன். தோட்டாதானி சார் வந்துட்டு செமையாக பண்ணியிருந்தப்பா, கோவில் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. அந்த வீடு செட்டப்பே அது அத்தனை தடவை அந்த ஸ்டுடியோக்குள்ள அந்த வீடு அதோட இடத்த காட்டிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம படத்தோட பிகினிங்கில் வந்து வேறு எதுவுமே நம்ம யோசிக்கலாம். சென்னையில் நாங்கள் நிறைய சுற்றணும் அந்த வீட்டுக்காக. நிறைய வீடுலாம் பார்த்தோம். செட் ஆகல. கலர் என்ன கலர் போகலாம், லைட் கலராக தான் இருக்கும் அப்போ எல்லாமே. அப்போ டிஓபி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அவரோட 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 இது விஷன் வேற ஒன்றா இருக்குது. டார்க்காகவே யோசிக்கிறாப்புல. ஆனால் கிளாப் போர்டு முத கொண்டு ஒர்க் பண்ணியிருந்தீங்க சார். அதை கூட க்ளோஸ் அப்பில் காட்டுவாங்க. அது நாம எழுதுனது அந்த காந்தான்னு. இந்த போர்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பால்கனி மாதிரி. ஆனால் அது கீழே ஒரு பால்கனி சீன் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப கம்பல் பண்ணி நான் கொஞ்சம் டைரக்டர்கிட்ட சொல்லி. பர்ஃபார்மன்ஸாக உங்களுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தது? துல்கர் அவர்கள் வந்து அதை நடிக்கிறாருன்றதை தாண்டி இப்போ நடிப்பில் வேரியேஷன் காட்டியிருப்பார். அதில் ஒரு